ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். அங்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம நடத்தியிருக்கிறோம். 2021 பார்த்தீங்கன்னா ஐயப்பன் திமுக சார்பாக போட்டியிட்டு ஒரு 5151 வாக்குகள் வித்தியாசத்தில் MC சம்பத் அதிமுக அவங்கள வெற்றி கொண்டாங்க. அப்பொழுது 76% வாக்கு பதிவாயிருந்திருக்கு. இப்பொழுது ஐயப்பனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம AS சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் திமுக சார்பாக போட்டியிடுகிறார். அதே MC சம்பத் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். சரசு நாம் தமிழர் கட்சி, V ராஜ்குமார் தாவேக கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. இப்பொழுது 83.46% வாக்கு பதிவாயிருக்கு. தாவேக்காவுடைய தாக்கம் இந்த பகுதியில் இது ஓரளவு நகரப்பகுதி அப்படிங்கிறதுனால கடலூர்ல எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பிரகாஷிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வுல கடலூர்ல ஐயப்பனுக்கு சீட்டு மீண்டும் கொடுக்காமல் இருப்பதற்கான சதி வலை பின்னல் அது குறித்தெல்லாம் நம்ம பேசிட்டோம் நிறையா. இப்போ தேர்தல் களம், தேர்தல் பிரச்சாரம் நடந்திருக்குது, முடிவை காத்திருக்கிறாங்க. MC சம்பத் அவர் வெற்றி பெறுவாரா இல்ல திமுக வெற்றி பெறுமா? இது ஓரளவு நகரப்பகுதி அப்படிங்கிறதுனால தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடலூர் அதிமுகவிற்கு சாதகமாக தற்பொழுது இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இதற்கு முன்னால திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றவர் ஐயப்பன். ஐயப்பன் பாத்தீங்கன்னா அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் MRK பன்னீர்செல்வம் அவருடைய தலையீட்டின் காரணமாக ஐயப்பனை ஒதுக்கி விட்டாரு. அங்க ஸ்டாலின் கிட்ட பேசி ஐயப்பனை கட்சியை விட்டே தள்ளி வச்சிருந்தாங்க. அவர் மேல ஒரு அதிருப்தி அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க. இது முதலியார் சமூக மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐயப்பன் அவரே அந்த ஏரியால பெரிய கைதான், ஓரளவுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கான நபர். அப்ப அவரே திமுகவுக்கு எதிராக தற்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கடலூர்ல 15% மேல சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, இஸ்லாமியர்களும் அதிகமா இருக்கக்கூடியது. அதாவது 15% மேல சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. இந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா கடலூர் தொகுதியில, அந்த வாக்குகள் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் கிட்டயே நாம பேசும்பொழுது கடலூர் டவுன்ல அவங்க எல்லாருமே ஜோசப் விஜய் அப்படிங்கிறத சர்ச்சிலேயே பேசியிருக்கிறாங்க. சர்ச்சிலேயே விஜய் விஜய்னு பேசியிருக்காங்க. அதன் காரணமாக இந்த கிறிஸ்தவ வாக்குகள் திமுகவிற்கு செல்வது இந்த தடவை கடலூர் தொகுதியில சான்ஸே கிடையாது. இந்த தடவை கடலூர் தொகுதியில கிறிஸ்தவ வாக்குகள் என்பது விஜய்க்கு போயிடும். இந்த பக்கம் ஐயப்பனால முதலியார் வாக்குகளை திமுக இழக்க நேரிடும். முஸ்லிம் வாக்குகளை நம்பிதான் அவங்க இருக்கிறாங்க. அதுல முஸ்லிம் வாக்குகள் போகும். ஆனா அதே நேரத்துல கடலூர்ல வன்னியர்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த முறை அதிமுகவிற்கு சாதகமாக, அதுவும் MC சம்பத் அவருக்கு சாதகமா இருக்கும். பேசிக்காவே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில ஒரு 5% மக்கள் எப்பவுமே இருப்பாங்க. அது அப்படியே அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அதனால கடலூர் டவுனை பொறுத்த வரைக்கும், கடலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும். கடலூர் மாவட்டம் கடலூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இந்த தொகுதியில் MC சம்பத் வெற்றி பெற்றிருக்குது, அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் 2021 ஐயப்பன் அவர் தான் திமுக சார்பாக வெற்றி பெற்றார். அவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். குறிப்பாக இந்த கடலூர் நகரத்தில் முதலியார், ரெட்டியார் இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையில் இருக்காங்க. வன்னியர்களும் பெருமளவு இருக்கிறாங்க. அந்த முதலியார் சமூகத்தை ஓரங்கட்டி விட்டார் MRK பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அவர் கட்சியை விட்டே நீக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்ததுனால அந்த கோபத்தோடு ஐயப்பன் திமுகவுக்கு எதிராக வேலை செய்கிறார் அப்படிங்கிறது கள ஆய்வில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இங்கு 15%க்கு மேலே சிறுபான்மையினர் இருக்காங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க நிறைய சர்ச்சஸ் இருக்கும் கடலூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வாக்குகள் அந்த சர்ச்சிலேயே கூட ஜோசப் விஜய்க்கு தான் போடணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த முறை திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிறிஸ்தவர்கள் வாக்கு அப்படியே தாவேக்காக்கு போகுது. பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளையும் அவங்க பிரிக்கிறாங்க. மற்ற சமுதாயத்தின் வாக்குகளையும் கொஞ்சம் கொஞ்சம் இளைஞர்கள் அவங்க பிரிக்கிறதுனால அட்வான்டேஜ் MC சம்பத்துக்கு. அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதும் ஒன்று. அங்கே அவங்க பாமக கூட்டணியில் வேற இருக்குது. இதெல்லாம் அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறது.
அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய தொகுதி கடலூர் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.